பாரு ரெட் கார்டு வாங்கின அடுத்த நிமிஷமே போடு அப்படின்னு சொன்ன ஆளே திவ்யா தான். அவ்வளோ ஒரு ஹாப்பியில் தாவி குதிச்சுக்கிட்டு இவ தான் உன்னை அழிச்சா, இவ சொல்கிற வார்த்தைகள் தான் நீ ட்ரிகர் ஆன தெரியுமா, உன் வாழ்க்கையை அழிஞ்சிருச்சுட்டு கமருதீன்ட்டு அந்த இடத்துல என்ன கேவலமாக பண்ணது இந்த திவ்யா. இந்த திவ்யா இப்போ உட்காந்து பேட்டியில் நடிக்கிறா பாருங்க நடி. அதாங்க இன்டர்வியூவில் உட்காந்துட்டு நாடகமாக போடுறா, அப்படியே ரொம்ப நல்லவ மாதிரி குழந்த மாதிரி உட்காந்துருக்காங்களாம். செருப்படு இவளுக்கெல்லாம். பிஆர் வைக்கலையாங்க அவங்க. பிஆர் வச்செல்லாம் வந்து திவ்யா கணேஷ் வந்து இது பண்ணலையாம், யாரும் வின் பண்ணலையாம். பிஆரே இல்லைங்க. பிஆரா அதெல்லாம் வச்சு பண்ண முடியாதுங்க அப்படிங்கிற எப்படி, அதாவது என்னென்னா பிஆர்லாம் வச்சு ஜெயிக்க முடியாதான். யார் பிடிவாய் சொல்லுது, பிடிவாய் சொல்லுது பிஆர் வச்சு நான் வைக்கவே இல்லைங்க, நான் வைக்கலை. உன் அண்ணன் என்ன சொன்னால் நம்ம கேங்க பார்த்துப்பாங்க, நீ ஒரு வாரத்தை மட்டும் இது பண்ணு, அப்புறம் எல்லாம் நம்ம வெளியில் பார்த்துக்கலாம், நம்ம அண்ணன் பார்த்துக்கலாம், நம்ம ஸ்பான்சரை பார்த்துப்பாங்க. எல்லாம் பிளான் பண்ணி பாத்திர கடை இருக்குது பாருங்கள், பாத்திர கடையில் அடித்த மாதிரி கப்பு அடித்து என்னடா டே என்ன காது குத்துறீங்களாடா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கப்பெல்லாம் அடித்து கொண்டு வருவீங்களா, ஒரு காரு கொடுப்பாங்களா, டேய் ஸ்பான்சர் கொஞ்சம் நெஞ்ச ஸ்பான்சராக கொடுத்தீங்க. போன வருஷம்லாம் முத்துக்குமரனுக்கு ஒன்றுமே கொடுக்கலங்க, ஒரு புல்லட்டை கொடுத்துட்டு இந்த ஒரு 30 லட்சம் அள்ளி எடுத்துகிட்டு போ அப்படின்னு கொடுத்து அனுப்பி விட்டாங்க. அப்பா சாமி நடிக்கிறாங்க பாருங்கள், நடிப்பு அழகாக சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. சிம்பத்தி எம்பத்தின்னு எவனும் மதிக்கலை, உன்னை வந்து டைட்டில் வின்னராகவே நினைக்கல. அதாவது இவங்க நினச்சாங்களாம் பாரு அப்புறம் வந்து வினோத்தெல்லாம் டைட்டில் வின்னராகவே நினச்சி பார்க்கலையா, யாரும் வெளியிலேருந்து ஒன்றும் வந்து சொல்லலையா. சொல்லலை, உனக்கு புத்தி இருக்கணும்ல, உனக்குன்னு சுய புத்தி இருக்குல்ல, நம்ம சரியாக விளையாடலை, நம்ம எப்படி டைட்டில் வின்னர் ஆகும், நம்மளுக்கு தகுதி இல்லைன்னு உனக்கு தெரியும்ல திவ்யா. என்ன நாடகம் பாருங்கள். அதுலேயும் இந்த பொட்டி எடுத்தாங்கல்ல, பொட்டி எடுத்ததில் வந்து இவங்களுக்கு சம்மந்தமே இல்லையா அரோராவுக்கு சொம்பு தூக்குது. அதாவது பலூனுக்கு திவ்யா சொம்பு தூக்குதுங்க. இப்போ அதான் எனக்கு டவுட் இருந்துச்சு, ஒன்றா கோயிலுக்கு போகும்போதே டவுட்டு. அரோரா, துஷார், ஆதிரை, கனித்திரு, திவ்யா எல்லாம் கோயிலுக்கு போனாங்க இவர் ஒன்றா. அப்பயே தெரிஞ்சு போச்சு சோழி முடிஞ்சிச்சு. இப்போ சொம்பு தூக்குது பலூனுக்கு. பலூன் நல்ல பலூன், அது ஒரு நல்ல பலூன், அது விஜய் சேதுபதி சாப்பிடணும்னு நினைக்கிற பலூன், அது சாசோ பிக் பாஸ் வாய்ஸோட பலூன், அது பிக் பாஸ் டீமோட பலூன், அது மாமா டிவியோட பலூன், அது எனக்கும் பலூன். அந்த பலூனை வச்சு பல பிளான் எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி திவ்யா பிளான் பண்ணிகிட்ருக்கு. அதோட கிரிட்டிசிசம் நிறைய வைக்கிறாங்களே இது மாதிரி. நான்லாம் வந்து 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாம் பார்த்துட்டேன் நீ. அப்போ கிரிட்டிசிசத்தில் வந்து உனக்கு பிரச்சனை இல்லையாங்க, அதெல்லாம் எனக்கு ஓகே தான், என்ன வேணாலும் பேசுங்க. எனக்கு 50 லட்சம் வந்துருச்சு, அப்புறம் வந்து வண்டி கொடுத்துட்டாங்க, கார் கொடுத்துட்டாங்க, கப்பும் கிடச்சிருச்சு. பாத்திர கடையில் கப்பை நானே அடிச்சுட்டு வருவேன். அந்த வடிவில் சொல்லுவான் பாரு, நானும் ரவுடி தான் அந்த மாதிரி. நானும் டைட்டில் வின்னர், அதாவது 10 டைட்டில் வின்னர், 10 சீசன் டைட்டில் வின்னரை நிற்க வச்சு திவ்யாவை நிற்க வச்சோம்னு வச்சுங்க. நானும் ரவுடி தான் மாதிரி, நானும் டைட்டில் வின்னர் தான். எனக்கும் ட்ரோஃபி கிடச்சிருச்சு, நான் ட்ரோஃபியை பார்ப்பேன், எனக்கு கிடைக்காது. கிடைக்கிறது ட்ரோஃபியில் இல்லைம்மா, மக்கள் மனசில் இருக்கணும், அதான் ட்ரோஃபி. இவங்க வந்து பாத்திர கடையில் அடித்து கொடுக்குறதெல்லாம் ட்ரோஃபியா? அதுதான் ஒரு ட்ரோஃபின்னு நினச்சிக்கிட்டு இருக்க பாரு நீ. கேவலம், இதெல்லாம் ஒரு பொழப்பு. உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்குங்க ப்ரௌடா. நான் பாரு மேட்டர்லாம் இன்னும் கேட்கல, வச்சு கிழிக்கணும். பாரு போகும்போது என்ன அழிச்சாட்டியம் பண்ணாங்க தெரியுமாங்க அவங்க. அதாவது ஒருத்தி பலூனக்கா வந்து உள்ளே இருந்தால் நம்ம பாரு இருந்தால் செத்துருவேன் அப்படின்னுச்சு, ஃபைனல்ஸ்லாம் இருந்தால். ஆனால் வெளியில் வந்து இப்போ முடிஞ்சு போச்சு. அது ஃபோட்டோ வளைச்சி எடுக்கிறாங்க அந்த கோயிலில், அப்படியே வந்து தடுக்கிறாங்க ஆதிரை, எடுக்காதுன்னு. அது போஸ் கொடுக்குது யார் பலூன். இது வந்து பிடிவாய் அப்படியே அப்படியே உட்காந்துருக்கு. முடிஞ்சு போச்சுரா, ஒரு டைட்டில் வின்னர், நம்மளே ஜெயிச்சு நம்மளே ஆடி எடுத்தோம்னு நினச்சோம், கடைசியில் பாத்திர கடையில் அடித்த மாதிரி ஆயிடுச்சே. என் நிலமை தெரியுது, மூஞ்சில் தெரியுது. ஏன்னா கமருதீனும் பார்வதியும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, கமருதீன் பார்வதிக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. கமருதீன் பார்வதிக்கு வந்த ஒரு வீடியோ வந்து 15 மில்லியன் போயிருக்கு. நம்ம டைட்டில் வின்னர் வாங்கின மீடியம் வந்து 2 மில்லியன் 3 மில்லியன் தாண்டலை. பாரு வேறு பயங்கரமாக விடாமுயற்சி பாட்டெல்லாம் போட்டு ஒரு பயங்கரமான ஒரு வீடியோ வேறு போட்டிருக்கா, எல்லாம் மக்கள் கொண்டாடுறாங்க. அதுவும் பாருதின்னு ஒன்று போட்டு, பாருதின் வீடியோ வந்து பெரிய அளவில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு.
நமக்கு எந்த ட்ரெண்டும் கிடையாது. டைட்டில் வின்னர் திவ்யான்ட்டு எவனும் ட்ரெண்ட் பண்ணல. பீடி வாயின் தான் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. ஒன்று பலூனக்கா இல்லைன்னா பீடி வாயி, இது 2 தான் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. அப்போ வரத்தானே செய்யும். அப்போ கோவம் வெளியே காட்டிக்காமல் படத்தானே செய்யும் திவ்யாவுக்கு. அது வந்து கர்மாமா. நீ சொன்னீல கமருதீனை கல்யாணம் பண்ண அழிஞ்சிருவ, புரியுதாம்மா? எப்படி வேலை செய்யுது பற்றியா? நீ கப்பு வாங்கியும் வாங்காத மாதிரி தான் வாழுவ. அடுத்து உன் ப்ராஜெக்ட்ஸை பாரு. இந்த கப்பெல்லாம் அப்படியே ஒன்றும் இல்லை, அதை கீழே போட்டுற, அப்படியே தூக்கி வீசிற. அப்படியே மற்றபடி ப்ராஜெக்ட்ஸை பாரு. உனக்கு ப்ராஜெக்ட்ஸ் தான்மா கை கொடுக்கும். அடுத்த படத்தில் ஹீரோயினுக்கு ட்ரை பண்ணு. ஏன்னா பலூன் வெறியை விட திவ்யூ வெறி வந்து சாசோ பிக் பாஸுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ படத்தில் ட்ரை பண்ணுமா. மற்றபடி வந்து உனக்கு ஒன்றும் இல்லைம்மா. அந்த கப்பெல்லாம் தூக்கி கீழே போட்டுரு. இல்லைனா பாரு வினோத்தை கூப்பிட்டு என்ன மன்னிப்பு கேட்டுரு, சாஷ்டாங்கமாக ஒரு காலில் விழுந்துரு. அதை தவிர உனக்கு எதுவும் பண்ண முடியாது. புரிகிறதா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.